ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட காலையில் எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ தூரம் இங்கே வேகமாக நடந்து போயிட்டுருக்கேன் தானே பார்க்குறீங்க. ஸோ எங்கே போனேன் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நீ காட்ட போகிறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சிட்டேன். ஸோ மார்னிங் குளிச்சா மட்டும் தான் என்னால் குளிக்க முடியுது, இல்லைனா அப்புறம் மூடே வராது. அதனால் குளிச்சுட்டு தலையெல்லாம் வந்து பேய் மாதிரி உட்காந்து தட்டிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த இயர் தான் வந்து நான் ப்ராப்பராக வந்து ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதுக்கு முந்தின நாள் தான் வாங்கினேன். ஸோ அதனால் உட்காந்து அதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து செப்பல்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறதுக்காக தான் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சன்னியாகவும் இருந்துச்சு, அதேமாதிரி கொஞ்சம் கிளைமேட் நல்லாவும் இருந்தது. ஸோ அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் போகும்போது பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்டி போட்டாங்க. எனக்கு போகிறதுக்கு வழியே இல்லைன்னு நினச்சேன். பட் எப்படியோ எங்கள் அப்பா அந்த ஓட்ட வழியே கூப்பிட்டு போயிட்டாங்க என்னைய. அண்ட் வர வழியில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மீன் வாங்கிட்டு வரலாம். இது ஒரு சண்டே விளாக் அப்படின்னா சரி சண்டே தான் நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீன் வாங்க போனேன். ஸோ மீனும் எல்லாமே வாங்கியாச்சு. அண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் என்னோடய மார்னிங்கான ஃபர்ஸ்ட் மீல் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சாப்பிட்டேன். ஸோ சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து படிக்கணும், கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட் நான் இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டூ லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை எழுதிடலாம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா என்னோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா டூ லிஸ்ட் போடணும் அண்ட் பண்ணுறதெல்லாம் டெய்லி ஜேர்னல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது ஈஸியாக இருக்கும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணல அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ லிஸ்ட் எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்றைக்கி 2 ஸ்டடி செஷன் வச்சுருக்கிறேன், மார்னிங் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று. ஸோ மார்னிங் உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சப்ஜெக்டில் உள்ள டெஃபினேஷன்ஸும் அதில் ஒரு லெம்மா இருக்குது, அதுவும் ஒரு 6-7 ப்ராப்ளம்ஸ் என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்க்கணும். அண்டு இதெல்லாம் நம்ம ஈவினிங் பண்ண வேண்டியது. ஸோ விஷன் போர்டு ஆல்ரெடி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. நான் டிஜிட்டலாக தான் பண்ணுறேன். ஸோ அது முடிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஈவினிங் வாக்கிங் போகணுன்னு வச்சுருக்கேன். அண்ட் பேக்லாம் ரெடி பண்ணணும், ட்ரெஸ் அயன் பண்ணணும், வாட்டர் பாட்டில் இன்னும் வாஷ் பண்ணல. ஸோ அதையும் வாஷ் பண்ணணும். நான் நீ காலேஜ் போய்ட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ அது இன்னும் க்ளீன் பண்ணணும். அண்ட் ஈவினிங் உள்ள ஸ்டடி செஷனில் வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் உள்ள ஃபார்முலாஸ், அது ஃபுல்லாகவே ஃபார்முலா பேஸ்டு தான். ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு எல்லா மாடலையும் ஒரு சம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து முடிச்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள பிளான். ஸோ இவ்வளோத்தையும் இன்றைக்கி முடிக்கிறோமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:59 ஆகுது. ஸோ இப்போ கரெக்டாக படிக்க உட்காந்துடலாம். நான் வந்து போமோடோரோ டெக்னிக் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ 25-5 ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் வந்து படிக்கல ஒழுங்கு, அதனால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் 25-5 போய்ட்டு அதுக்கப்புறமா நான் 50-10 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஓகே, போமோடோரோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த டெஸ்டிங்கை வந்து முடிச்சிடலாம் இன்றைக்கி. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க உட்காந்தேன்னா அப்படியே உட்காந்துருவேன். எவ்வளோ நேரம் படிக்கிறேன், எவ்வளோ நேரம் பிரேக் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படியே ரேண்டமாக உட்காந்துருப்பேன். பட் இப்போ இந்த போமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணும்போது ஓகே நம்ம வந்து ரொம்ப நேரம் படித்தா கூட கொஞ்சம் நேரம் தான் இவ்வளோ தான் படித்தோமா, ஸோ இன்னும் இவ்வளோ நேரத்தை இவ்வளோ பிரேக் வந்துடும், நம்ம அதில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணதில்லை, இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேனே. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. நீங்கள் யாராவது வந்து எப்படி படிக்கிறேன் எவ்வளோ படிக்கிறேன்னு ட்ராக் பண்ணவே தெரில அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கும் என் மூஞ்சியை வந்து ஒரே இடத்துலேருந்து வச்சு பார்த்து போர் அடிச்சு போயிடும். அதனால் ஆங்கிள் மாற்றி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, இவ்வளோ நேரம் படித்ததில் வந்து நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். 25 மினிட்ஸ் உட்காந்து படித்ததுலேயே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு உட்காந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் சாப்பிட்டது மட்டும் தான் அவருக்கு எப்போ தூங்கினேன்னு தெரில. 3:45 தான் எந்திரிச்சேனே. அப்புறம் உட்காந்து எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ட் மத்தியானம் தான் மீன் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறனால மீன் குழம்பு வச்சுருந்தாங்க அண்ட் மீன் புட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டா, ஃப்ரீயாக இருக்கியா வா எங்கேயா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. என் வீட்டு பக்கத்துலேயே வந்து இந்த கோயில் இருக்குது. சரி நான் அவளை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் போயிட்டேன். அண்ட் நாங்கள் போயிட்டு உட்காந்து ஜாலியாக அவள் கூட பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்த்து அவகிட்ட பேசிட்டு நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என் கூட சேர்ந்து வாக்கிங் வந்துட்டா. அண்டு பாட்டு கேட்டுட்டு தான் நடந்தேன். பட் அந்த இருட்டில் வந்து அந்த லைட் வெளிச்சம் தண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கைஸ் இப்போ தான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கிங் போயிட்டு வரும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் உட்காந்து டூ லிஸ்ட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் என்ன பண்ணல அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அது நம்ம டெஃபினேஷன் முடிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படித்ததில் வந்து லெம்மா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் முடிச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையும் டிக் பண்ணலாம். ஸோ வாங்க நான் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டூ லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் வந்து டெஃபினேஷன் லெம்மா முடித்தோம்.
அண்ட் நைட் ப்ராப்ளம் பார்க்கணும்னு நினச்சேன், பட் பார்க்க முடியலை. நெக்ஸ்ட் வாக்கிங் போகணும்னு நினச்சேன், என் ஃப்ரெண்ட் வந்ததுனால அதுவும் ஜாலியாக ஸ்ட்ரெஸ் தெரியாத மாதிரி போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே வந்து புது பாட்டில் வாங்குறேன். நைட்டு தான் அப்பா வாங்கிட்டு வராங்கன்றதால அதை வந்து டிக் போட்டு வச்சுக்கிட்டேன். பேக் ரெடி பண்ணணும், அதாவது பேக் வந்து டே ஆர்டர் படி எடுத்து வைக்கணும், அதை எடுத்து வச்சுட்டேன். ட்ரெஸ் அயன் பண்ணணும்னு போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து விஷன் போர்டு வந்து இன்னும் கரெக்டாக நான் என் விஷனே இன்னும் எடுக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ தனியாக பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். அது இன்னும் பண்ணி முடிக்கலை. அண்ட் விஷன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ கண்டிப்பாக வரும். யூனிட் 1 ப்ராப்ளம் வந்து பார்க்கணுன்னு இல்லை, பட் பார்க்கவே முடியல. நானும் ட்ரை பண்ணி முடிச்சிடலான்ட்டு பண்ண முடியலை. அண்ட் யூனிட் 1 ஃபார்முலாஸ் பார்க்கணுன்னு நினச்சேன், பட் அதுவும் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரல் டைம் டேபிள் போட்டேன். ஓகே, டெய்லி இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறேன்னா என்னென்னு பார்ப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து டின்னர் அதே மீன் குழம்பு. கோல்டு ஓவர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ரசம் ஊற்றி சாப்பிட்டேன் பயங்கரமாக. ஸோ இதை எடுத்து சாப்பிட்டு படுக்க போகிறேன். பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ்